மீண்டும் ஒரு பகிர்தலோடு சிசிலனி வாழ்வின் காலை வணக்கம். ஒரு பல்பொருள் அங்காடிக்கு ஒரு நாளைக்கு ஒரு அம்மா தன்னுடைய 5 வயசு பொன் குழந்தையோட பொருட்கள்லாம் வாங்கறதுக்கு போனாங்களாம். அந்த குழந்தை அந்த கடையில துருன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா பொருட்களை வாங்கும்போது நடுநடுவில் இது வேண்டாம், நிறுத்து அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா சொல்லும் போதெல்லாம் அந்த குட்டி பொண்ணும் ஒரு நிமிஷம் நிற்பா, அவங்க அம்மாவை பாப்பா, திருப்பி பழைய மாதிரியே ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டா. இந்த அம்மாவும் நடுநடுவில் வேண்டாம், நிறுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதற்கான பைசாவையும் கொடுத்துட்டு அந்த பல்பொருள் அங்காடியை விட்டு வெளியில வரும்போது அந்த கடையிலேயே பொருட்களை வாங்கிக்கிட்டு ரொம்ப நேரமா அந்த அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இருந்த இன்னொரு அம்மா வேகமா வந்தாங்களாம். உங்க மகளை நீங்க கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை அடிக்கவே இல்லை, அவளை நீங்க திட்டவும் இல்லை, ஒரு மென்மையான கட்டளை வேண்டாம் இதை நிறுத்து அப்படிங்கிறத சொல்லியே நீங்க பொருட்கள் வாங்குற நேரம் முழுக்க அவளை உங்களுடைய கட்டுப்பாட்டுல அழகா வச்சிருந்தீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட அந்த அம்மா, என்னுடைய மகனை கட்டுப்படுத்துறதுக்காக கையாண்ட யுக்தி அது கிடையாது, அந்த யுக்தி அதுக்காக இல்லை. என் குழந்தை இப்படிதான் துருன்னு விளையாடும், இந்த வயசுக்கான விளையாட்டு அப்படித்தான் இருக்கும். ஆனா அதை பார்த்து நான் அனாவசியமா கோபப்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் மனதை கட்டுப்படுத்த நான் கையாண்ட யுக்தி தான் வேண்டாம், நிறுத்து அப்படிங்கிறதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இது எல்லாருக்குமே தெரிந்த கதை தான். ஆனா நம்மள எத்தனை பேர் கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற முயற்சி தினம் எடுக்கிறது கிடையாது. கோபம் அப்படிங்கிறது என்ன? நம்ம நினைச்ச ஒரு விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலை அப்படிங்கும்போது நாம கொடுக்குற வெளிப்பாடு தான் கோபம். நம்ம எண்ணங்களின் வெளிப்பாடு தான் அது கோபமா வெளியில வருது. குறிப்பா இப்ப இருக்கிற இளைஞர்கள் கிட்ட கோபப்படுதல் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கை முறையாவே மாறி போச்சு. எல்லாத்துக்குமே கோபப்படுறது அப்படிங்கிறது நிறைய இளைஞர்கள் கிட்ட நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு குணம். இது மிக வேதனையான ஒன்று. இந்த கோபத்தை பத்தியும் அதனுடைய தீய விளைவுகள் பத்தியும் நிறைய அறிஞர்கள், வல்லுநர்கள் எல்லாரும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஔவையார் சொல்லாதது கிடையாது, திருவள்ளுவர் சொல்லாதது கிடையாது. அதை நம்ம பின்பற்றுறோமா, அதை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி செய்யறோமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இந்த பதிவை என்னோட பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய இளைஞர்கள் இருப்பீங்க, கோபக்கார இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை சொல்றேன். உங்களுக்கு பிடித்தமான உடை அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும், அதை எடுத்து உங்க மேஜை மேல கண்ணில் படுற மாதிரி வைங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு இங்கு பாட்டிலையும் ஃபில்லரையும் வைங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நான் இப்ப என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ அப்பெல்லாம் ஒரு சொட்டு இங்க் எடுத்து உங்களுக்கு அந்த பிடித்தமான உடை மீது போட்டுடுங்க. 2 விஷயம் தான் நடக்கணும். நாளடைவில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான அந்த உடை உரு தெரியாமல் நிறமே மாறி வெறும் இங்காவே இருக்கும். அல்லது ஐயோ பிடித்தமான இந்த உடை வீணா போகுதே அப்படின்னு நீங்களே வலுக்கட்டாயமா உங்களுடைய கோபத்தை ஒண்ணு குறைச்சிப்பீங்க. சில பேர் கேட்கலாம், பிடித்தமான உடை தானே, இதை நான் வேற எங்கேயாவது கூட வாங்கிக்கலாமே அப்படின்னு. இல்லை, பிடித்தமான உடையை தேடி அலைஞ்சு எங்கேருந்து வேணாலும் வாங்கிடலாம். ஆனா கோபத்தால் நாம் இழக்கிற நல்ல வாய்ப்புகள், கோபத்தால நாம் இழக்கிற நல்ல நண்பர்கள், கோபத்தால் நாம் இழக்கிற நல்ல உறவுகள், நல்ல தருணங்கள் இதெல்லாம் திருப்பி கிடைக்காது, எங்க போனாலும் வாங்க முடியாது. புத்தர் கோபத்தை பத்தி மிக அழகா ஒண்ணு சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, கோபம் என்பது, பிறர் மீது நாம் காட்டும் கோபம் என்பது அவரை தாக்குறதுக்காக நம்ம கையில நாமளே வச்சிருக்கிற ஒரு எரிகின்ற கரித்துண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் மேலேயோ அந்த கரித்துண்டை எரியணும் அப்படின்னு, இந்த கரித்துண்டை யார் மேலேயோ நாம எரியணும்ன்றதுக்காக முதல்ல அதை நம்ம கையில தான் எடுக்கிறோம். பாதிப்பு நமக்கு தான் முதலில், நம்முடைய கோபத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு முதலில் நம்மையே வந்து சேரும். இன்றைய ஒரு செய்தியா உங்க எல்லாருக்கும் நான் பதிவு பண்றது என்ன அப்படின்னா, கோபத்தை முழுவதுமாக தவிர்ப்பது அப்படிங்கிறது மிக கடினம். கொஞ்சம் கொஞ்சமா கோபத்தை குறைச்சிக்கவாது முயற்சி பண்ணுவோம். காலை வணக்கம்.